வாங்கோ சாப்பிடலாம். நல்லொரு மீன் குழம்பும் நல்லொரு பால் சொதியும். ஓடி வாங்க சாப்பிட. இப்போ புட்டு, மாங்காய் சொதி, மாங்காய் போட்டு ஒட்டி மீன் குழம்பு. பார்த்தீங்களோ? நான் இந்த ஃபுட் ப்ராசரில் தான் இப்போ நான் இந்த புட்டு வெட்ட போகிறேன். இப்போ இந்த கத்தியை போட்டுக்கொள்கிறேன். இது பிளாஸ்டிக் கத்தி இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். என்னட்ட ஒரு 4-5 ஃபுட் ப்ரெஷர் விதமாக இருக்குது. தேவையை பொறுத்து என்னால் தூக்கக்கூடியதை தூக்கி நான் பாவிப்பேன். பார்த்தீங்களோ எப்படி புட்டு வெட்டிட்டேன்னு. இப்போ சுட சுட புட்டுக்கு ஆவி பறக்குது. தேங்காய் பூவும் சீனியும் போட்டு இப்படி பிடிச்சி சாப்பிட்டா இன்னும் பறக்குங்க. பாருங்க மக்களே, இந்த பஞ்சாபி தச்சு 22 வருஷம் மெட்ராஸில் தான் தைச்சேன். நான் மெட்ராஸில் தான் இந்த பஞ்சாபி தைச்சினான். 22 வருஷம் மெட்ராஸில் இருக்கேக்க தைச்சி கொண்டு வந்தான். கொஞ்சம் பஞ்சாபி நல்லா வடிவாக தைச்சி தருவினோம். வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு பெம்பு புட்டு, யாழ்ப்பாணத்து குழல் புட்டோடு வந்திருக்கிறேன். இப்போ இந்த உப்பையும் மாவையும் இப்படி கிளறிக்கொள்ளுவோம். இந்த குழல் புட்டு தான் நான் வைக்க போகிறேன். நாங்கள் கொதி தண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு கணக்குக்கு நான் ஊற்றி கிளறிக்கொள்ளுவேன். ஆவி பறக்கணும், அப்போ தான் புட்டு கிளற நல்லா இருக்கும். இடியப்பம் கிளறாண்டா இப்படியே கொஞ்சம் பச்சை தண்ணி இழக்கணும். 2-3 ஆவி போக விட்டு நல்லா கொதித்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்தால் தான் அந்த இடியப்பத்துக்கு பதமாக வருமா. இப்போ தண்ணி பத்தாட்டி திருப்ப கொதிக்க வச்சு தான் ஊற்ற வேணும். இப்போ புட்டு கிளறியாச்சு. பாருங்க மக்களே, புட்டு வெட்டியாச்சு. இன்னும் சின்னனா வெட்டுறாண்டா வெட்டி கொள்ளலாம்.
உடனே கழுவி வச்சிடணும். பாருங்க மக்களே, ஃபுட் ப்ராசஸில் இவ்வளோ வடிவாக புட்டு வட்டி இருக்கிறான். 5 நிமிஷத்தில் இந்த புட்டு வெட்டலாம். பேணி எடுத்து குத்தி கொண்டு இருக்கணும். இது ஒன்றும் தேவையில்லை. நான் உடனே கரண்டை கலட்டி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். பார்த்தா திரும்ப வெட்டி கொள்ளலாம். மக்களே, தேங்காய்ப்பு வந்து ஃப்ரீசருக்குள்ள வச்சுருந்தேன். இப்போ எடுத்து இவர் திருவி தந்தவர். நான் எல்லாம் ஃப்ரீசருக்கு போட்டு வச்சுட்டு இப்போ தேவையானவ்வளோ எடுத்து மைக்ரோவேவில் 1 மினிட் ஹீட் பண்ணி போட்டு இப்போ எடுத்து புட்டுக்கு பாவிக்க போகிறேன். இந்த புட்டுக்கு பாவிக்க போகிறேன். இப்போ புட்டுக்கு வச்ச தண்ணி ஆவி வந்து கொதித்து வருது. இதுக்குள்ளே புட்டை போட்டுக்கொள்ளலாம். இவ்வளோ விருப்பம்ண்டா சர்க்கரை புட்டு போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை புட்டு போடுறேன்னா கடைசியில் தான் போட வேணும். ஏன்னாண்டா ஒட்டும், அடுத்த புட்டு போட இல்லாது. இப்போ பேம்பு புட்டு. இப்போ இது ஆவி 5 நிமிஷத்தால் வரும். வந்தோடனே இப்படி சிரட்டை அலையில் ஒரு கப்பான மூடி போட்டு, இப்போ சிரட்டை இல்லாட்டி மாபிள் கப், இப்படி ஒரு மாபிள் கப் எடுத்தீங்களா அப்படி அதால் மூடி போட்டு புட்டுண்ட ஆவி ஒரு 5 நிமிஷம் போக விடணும். 4-5 நிமிஷம். நான் இந்த அடுப்பில் தான் அப்படி செய்கிறேன். இது வந்து கரண்ட் அடுப்பு. அப்போ 4-5 நிமிஷம் போக விட்டி அந்த ஆவி வெளியில் வரும். வெளியில் வந்தோடனே இந்த புட்டை தள்ளலாம். பாருங்க மக்களே, புட்டுண்ட ஆவி வருது. இப்படி சிரட்டையால் மூடி விட போகிறேன். ஒரு 4 மினிட்ஸால் இறக்கி கொள்ளலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து 2.75 ரூபா. புட்டுக்கு நல்லொரு ஒட்டி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ மாங்காய் போட்டு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் பிடிக்கும். பழப்புளி விட்டாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் பழப்புளி இந்த கால் நீ பெயினுக்கு கூடாது. 4 நிமிஷம் ஆச்சு. இனி புட்டை கொட்டி கொள்ளலாம். அந்த சில்லை வந்து லெவல் படுத்தணும். பேம்பு புட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சில நேரம் எடுத்து திரும்ப ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்க மக்களே, அடுத்த புட்டு ஆவி வருது.
டைம் பார்த்து தான் நான் புட்டா வைக்கிறேன் நான். சுடு. வந்து தேங்காய் பூ போடணும். இந்த குழலை வந்து நான் முதல் தண்ணிக்கு ஊற போட்டுடுவேன். ஊற போட்டுட்டு தான் பேந்தெடுத்து வேற வச்சுட்டு புட்டா வைக்கிறேன் நான். யாழ்ப்பாணத்து புட்டும் ஆட்டிறைச்சி கறியும் என்ன ருசி பாருங்க மக்களே. ஒட்டி மீன் இப்போ ஃப்ரீசருக்கு இருந்து எடுத்து தண்ணிக்க போட்டிருக்கிறேன். இப்போ புட்டு அவிச்சாச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மக்களே, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ மாங்காயை வந்து இப்படி வெட்ட போகிறேன் பாருங்க. நல்ல மீன் குழம்புக்கு நல்ல ஒரு மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். இவ்வளோ மெல்லி அது உண்டு. வாங்க மக்களை, மாங்காய் அவ்வளோ மெல்லிசு மெலிசாக வெட்டி இருக்கிறான். இப்போ குழம்புக்கு போட்டால் நல்லா அவிஞ்சு நல்லா புளியும் வந்துடும். இப்போ இந்த மாங்காயை சீவி ஃப்ரீசரில் போட போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு இருந்தால் இந்த மாங்காய் வந்து பழுதாப்போம். அப்போ வெட்டி போட்டு ஃப்ரீசரில் போட்டு அப்படியே இருக்கும். அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் போய்க்க ரோட்டால் பக்கத்து வீடு மாமரங்களுக்கெல்லாம் கல்லெறிஞ்சு மாங்காய் ஒடுங்கி உப்பும் தொட்டு சாப்பிட்ட காலமும் இருக்குது. இது வந்து விளாட் மாங்காய். இப்படி பின்னுக்கு சிவப்பாக இருந்தால் விளாட் மாங்காய். பாருங்க, கனடாவுக்கும் விளாட் மாங்காய் வருகிறது. இப்படி சீவுறது சுகம்.
அது எவ்வளோ மெல்லி செஞ்சு நல்ல மெல்லிய தோல் நல்ல வடிவாக மாங்காய் அவியும். இந்த பிளேட் வந்து டக்கண்டு சீவிடும். பார்த்தீங்களே, மாங்காயை கொஞ்சம் ஊண்டி வெட்ட இல்லாது கையெல்லாம் நோவும். அப்போ நான் இப்படித்தான் வேண்டி வச்சிருப்பேன். இப்போ வெட்டின மாங்காயை ஃப்ரீசருக்கு போட்டு வச்சா இன்னொரு நாளைக்கு குழம்பு வைக்க இந்த மாங்காய் உதவும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா மாங்காய் வந்து பழுதாக போகுது. லாட் மாங்காய் டேஸ்ட். பாருங்க மக்களே, ஒரு ஒட்டி மீன் 5 ரூபா, 2 ஒட்டி மீன் வாங்கினான், 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன் 11 ரூபா. இப்போ உப்புத்தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். இன்றைக்கு ஒட்டி மீன் குழம்பு. இன்றைக்கு ஒட்டி மீன் குழம்போடு வந்திருக்கிறேன். இப்போ ஒட்டி மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடுகு, பெரிய சீரகம் தாளித்து கொள்ளுவோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் மக்களே, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு மீன் குழம்புக்கு வதக்கி கொள்ளுவோம். இப்போ வெட்டி வச்ச மாங்காய் இதையும் போட்டுக்கொள்ளுவோம். உப்பு போட்டுக்கொள்கிறேன். இப்போ தூள் போட்டாச்சு. தண்ணி விட்டு போடுறேன். இப்போ முதல் மாங்காய் அவியட்டும், அவிஞ்சா பிறகு மீனை போட்டுக்கொள்ளலாம். இப்போ மாங்காயோட இந்த ஒட்டி மீன் தலை வந்து அவியட்டும். தலை போட்டால் தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ருசியாக இருக்கும். வாங்க மக்களே, புட்டுக்கு ஒட்டி மீன், சின்ன ஒட்டி மீன் குழம்பு. இது பெரிய முள் இருக்கும், கவனமாக வெட்டணும். ஆனால் சின்ன மீன் குழல் புட்டு, ஒட்டி மீன் குழம்பு. ஒட்டி மீன் குழம்புக்கு மல்லியில் தூவி கொள்ளுறேன். எனக்கு இப்படி சின்ன மீன் குழம்பு தான் விருப்பம், பெரிய மீன் குழம்பு பிடிக்காது. வாங்க மக்களே, வெந்தயம், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி நல்ல ஒரு பச்சை மிளகாய் போட்டு, பூண்டு போட்டு, நல்ல ஒரு மாங்காய் சொதி. இப்போ பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ மாங்காய் வந்து நல்லா அவியட்டும். நான் வெங்காயம் வந்து வதக்கையில் முதல் வதக்கினேன்னு சொன்னேன். நான் வெங்காயம் எல்லாம் பச்சையாக தான் போட்டேன்னா, நான் கடுகு, சீரகம், பெரிய சீரகம், வெந்தயம் இவ்வளோ போட்டுதான் வதக்கினான். வதக்கி போட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டி ஒரு மாங்காய் சொதி, தேங்காய் பால், இடியாப்பத்துக்கு சாப்பிட்டா இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, புட்டுக்கும் புட்டு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஒரு கொதியில் இறக்க வேணும். அப்படித்தான் அம்மா எங்களுக்கு முந்தி சொல்லி தந்தவ. பாருங்க மக்களே, தேங்காய் பால் ஒரு கொதி வந்துட்டுது. இன்னும் நல்லா அவிய விடக்கூடாது, திரைஞ்சிடுவோம். இப்போ மாங்காய் சொதி ரெடி.
இன்றைக்கு மாங்காய் சொதியும் ஒட்டி மீன் குழம்பு.